குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் குலதெய்வமே சரணம். ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத அழகு கூத்த ஐயனாரே சரணம் சரணம் சரணம். திரியம்பக புராதீசம் கணாதிப சமன்விதம் கஜாருடம் அகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். குலதெய்வ பேரொருளால் அனைவரும் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல நமது குலதெய்வத்தினை பிரார்த்தித்து இந்த எபிசோடில் நாம் தை மாத பிறப்பின் சிறப்புகளை பற்றி அறிய உள்ளோம். இந்த எபிசோடில் முதலாவதாக நாம் தை மாத சிறப்புகளை பார்ப்போம். இரண்டாவதாக ஆலயத்தில் உள்ள விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் பார்த்து தொடர்ந்து குலதெய்வத்திற்கு தை முதல் நாளன்று நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை காணலாம். சிறப்பினமாக நமது ஆலயத்திற்கு இந்த மாதம் தமிழ் முதல் நாளன்று நமது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடத்திய டெல்லி சிவாச்சாரியார் என்று அழைக்கப்படும் திரு சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் முன்னின்று அவர் தலைமையில் நாம் அர்ச்சனை ஆராதனைகளை இந்த தை மாத முதல் நாளன்று நடத்தி மகிழ்ந்தோம். மேலும் ஒரு சிறப்பு என்னவெனில், தை மாதம் முதல் நாளன்று மாலையில் மகர ஜோதி தரிசனம் ஐயப்ப பக்தர்கள் பார்த்து மகிழ்வது வழக்கம். அதே போன்று நமது குலதெய்வக்காரர்களும் பெருமளவில் வெளியூரிலிருந்து தங்களது மகள் பேர குழந்தைகளுடன் வந்து தரிசித்து மகிழ்ந்தார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். நமது ஆலயத்தில் வளர்ந்து வரும் செடிகள், தென்னங்கன்றுகள், மாக்கன்று போன்றவற்றையும் சுற்றுச்சுவரின் அழகையும் பார்த்து வழக்கம்போல் ஆலத்தூர் ஆச்சாலம்மன் தரிசனம் பெற்று இல்லம் திரும்பினோம். அவை அனைத்தையும் இந்த எபிசோடில் இடம்பெற்றுள்ளன. அனைவரும் பார்த்து ரசித்து அருள் பெற்று மகிழ வேண்டுகின்றேன். இம்மாத சிறப்பு யாதெனில், நாம் நமது குலதெய்வத்திற்கு சிறப்பினமாக திருவாச்சி 2 செய்து வைத்துள்ளோம். அதையும் பார்த்து மகிழலாம். பாருங்கள், மகிழுங்கள். வாருங்கள், நாம் ஆலத்தூர் செல்லலாம். முதலில் நாம் தை மாத சிறப்புகளை பார்த்துவிட்டு ஆலத்தூர் அழகினை ரசித்து ஆலயம் செல்வோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். தை பிறந்து விட்டது, வழியும் பிறந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். இம்மாதத்தில் ராசி சக்கரத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலமாகும் இந்த தை மாதம். தை தமிழ் திருநாள் கொண்டாடும் இம்மாதத்தை மகர மாதம் என்றும் அழைப்பது உண்டு. இப்பொழுது தை மாத சிறப்புகளில் மற்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம். உழவனின் உற்சாகம் போற்றும் பண்டிகையாகவும் தமிழர்களின் வீர மரபுகளை பறைசாற்றும் பண்டிகையாகும் கலாச்சாரத்தை போற்றி வணங்கும் பண்டிகையாகவும் இப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. பண்டிகை 3 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. தை முதல் நாள் அன்று மகர சங்கராந்தி மகர ஜோதி தரிசனமும், பொங்கல் பண்டிகை வீட்டில் கதிரவனை போற்றி வணங்கும் நாளாகவும் முதல் நாள் அமைகிறது. 2வது நாள் உழவருக்கு கை கொடுத்து உதவும் மாடுகளுக்கும் பசும் மாடுகளுக்கும் மற்ற இனங்களுக்கும் நாம் போற்றி வணங்கும் மாட்டுப் பொங்கல் தினமாகவும், வள்ளுவன் வழிகாட்டினான் தமிழனுக்கு என்ற மாபெரும் சொல்லிற்கிணங்க திருவள்ளுவரின் பிறந்த நாள் திருவள்ளுவர் தினம் இன்று 2ஆம் நாளாக திருவள்ளுவர் பொங்கல் திருநாளில் கொண்டாடப்படுகிறது. 3வது நாள் காணும் பொங்கல். உறவினர்கள் அனைவரையும் வருடம் முழுவதும் பார்க்க வேண்டும் தான். ஆனால் இந்த ஒரு நாளாவது
அவர்களை பார்த்து மகிழ்வித்து அவருடன் சேர்ந்து சந்தோஷப்பட வேண்டும் எனும் நாளாக 3 நாட்களை பொங்கல் திருநாட்களில் வைத்துள்ளார்கள் நமது முன்னவர்கள். தை மாதத்தில் இன்னொரு சிறப்பு உண்டு. என்னவெனில், தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் இந்த தேய்பிறை பஞ்சமி நன்னாளில் ஸ்ரீ தியாகராஜர் அருளிய பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கப்படும், பாடப்படும். பிரபல கவிஞர்கள் பல நாடுகளிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் வந்து ஸ்ரீ தியாகராஜர் அவர்கள் சமாதி காவிரி நதிக்கரையில் உள்ளது. அங்கே வந்து அனைவரும் கூடி மகிழ்ந்து பாடி மகிழ்வார்கள், நம்மையும் மகிழ்ப்பார்கள். உலகத்தின் பல நாடுகளிலிருந்தும் பக்தர்கள், பாடல்களை ரசிக்கும் அன்பர்கள் அனைவரும் வந்து கூடி மகிழும் நாள் இந்த தை மாதம் தேய்பிறை பஞ்சமி, அதாவது ஜனவரி 18ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆராதனை நடைபெறுகிறது. அனைவரும் கண்டு கழிப்பார்கள். ஒவ்வொரு வருடமும் இந்த தை மாதம் தேய்பிறை பஞ்சமி அன்று ஸ்ரீ தியாகராஜர் அவர்களுக்கு அவர்களின் சமாதியில் கலைஞர்கள் ஒன்று கூடி சமர்ப்பிக்கும் ஒரு ஆராதனை தியாகராஜ ஆராதனையாகும். தை மாதத்தில் தை அமாவாசை, தைப்பூசம், தை கிருத்திகை, தை வெள்ளிக்கிழமை ஆகியவை மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படுகின்றன. தை அமாவாசை இம்மாதம் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. தைப்பூசம் தை 29, அதாவது பிப்ரவரி 11ஆம் நாளன்று தைப்பூசம் வருகிறது. தை கிருத்திகை பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. தை வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் அம்பாளுக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து கோயில்களிலும் தை வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அனைவரும் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் மாதமான தை மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் மிகவும் சிறப்பானதாகும். சுக்கிரனின் ஆதிக்கம் உள்ள நாள் தை வெள்ளிக்கிழமையாகும். அம்பிகை வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். என்ன மைய அன்பர்களே, தை மாத சிறப்புகள் பல இருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை மட்டும்தான் நாம் கூறுகின்ற நேரம் கிடைத்தது. இப்பொழுது நாம் ஆலத்தூர் செல்வோம். ஆலத்தூர் செல்லும் வழிநெடுகில் நாம் பச்சை பசையில் என்று செந்நிற ஆடை பூத்து, அதாவது பொன்னிறம் அப்படி தான் சொல்லணும், மாலை நேரத்தில் நாம் சென்றோம். மிகவும் அருமையான காட்சிகள், அதனை ரசித்து கொண்டே ஆலயம் சென்றோம். வாருங்கள், நீங்களும் கண்டு களிக்க ஏதுவாக இதனில் பகிர்ந்துள்ளோம். பார்த்து செல்வோம். பக்தியுடன் நாம் ஆலயம் செல்வோம். வாங்க.
ஆலத்தூர் அழகினை ரசித்து பாருங்கள். பச்சை பசேரென்று பட்டுப்புடவை சாத்திய பூமியின் அழகை கண்டு பூரிப்படையுங்கள். ஆலத்தூருக்குள் செல்வோம், வாருங்கள். மிகவும் ரம்மியமான காட்சி. இன்று உத்தராயண புண்ணிய காலத்தில் நமது குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனை செய்ய வந்த பொழுது நெற்கதிர்கள் எவ்வளோ அருமையாக மாலை நேர வெயில் பொன்னிற காட்சி பார்த்து ரசியுங்கள். ஆலத்தூர் அழகினை. மெய்யன்பர்களே, பார்த்து மகிழ்ந்தீர்களா? ஆலத்தூர் அழகினை. அவ்வளோ அழகாக உள்ள ஊர், பூமி செழிப்பான பூமி. நமது காவல் தெய்வம், நம்மை காக்கும் தெய்வம் இருந்து அருளாட்சி புரிகின்ற ஊர் ஆலத்தூர். நாம் இப்போது ஆலயத்திற்குள் செல்கின்றோம். ஆலய விநாயகருக்கு முதலாவதாக அபிஷேகம் செய்துவிட்டு குலதெய்வத்திற்கு அபிஷேகம் நடத்தினோம். அபிஷேகத்தின் சிறப்புகள் பற்றி ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. முன்னாடியே சொன்னோம் இல்லையா? அதன்படி கடந்த எபிசோட்களில் நிறையா சொல்லியிருக்கோம். நம்ம ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் சாமிக்கு செய்யும்போது அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ பலன் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம அபிஷேகங்களை கண்டு அருள் பெற்று மகிழ்வோம். பல வகையான திரவியங்கள் கொண்டு நமது குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகளை வழக்கம் போல் நடத்தினோம். அபிஷேகம் முடிந்து இம்மாத முதல் நாள் அன்று குலதெய்வக்காரர்கள் பலரும் வந்து குழுமியிருந்தனர். கிராமவாசிகளும் வந்திருந்தனர். அனைவருக்கும் சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்தோம். அதனை இப்பொழுது பார்த்து மகிழலாம், வாருங்கள். தை முதல் நாள் அன்று நமது ஆலயத்தில்
சிறப்பினமாக நமது குருவும் எனக்கு குருவாக இருக்கக்கூடிய திரு காரைக்கால் சிவாச்சாரியார், டெல்லி சிவாச்சாரியார் என்று அழைப்பார்கள். காரைக்காலிலிருந்து ஸ்ரீ 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 சுந்தரமூர்த்தி சிவாச்சாரியார் அவர்கள் வந்தார்கள். வந்து அர்ச்சனை திருசதி பொதுவாக அம்பாளுக்கு மற்ற தெய்வங்களுக்கு உண்டு. ஐயனாருக்குள்ள திருசதி என்பது ரொம்ப அரிதானதாகும். அதனை அவர்கள் தேடி கண்டுபிடித்து எடுத்து வந்து இந்த முறை நமது ஐயனாருக்கு திருசதி அர்ச்சனை நடைபெற்றது. கண்டும் கேட்டும் மகிழுங்கள். விசித்திராத்யாண்டளம் கல்யாண சித்திப்பிரதம் வீராசுமப்ரவைः சிவேஸ்வதம் சாஸ்தாரம் ஈடம் வகே. ஓம் கிரீம் ஹரிஹரபுத்திராய புத்திரலாபாய மதகஜவாகனாய மகாசாத்ரே நமோ நமः. ஓம் ஹாம் ஓம் ஸ்ரீம் அகவாத்யானே நமः. ஓம் ஓதபர்த்வாந்தபலக்ஷதே நமः. ஓம் ஓஜஸ்வினே நமः. ஓம் ஓதனப்பிரியாய நமः. ஓம் ஓஷதாப்ஜனாய நமः. ஓம் ஓஷதகஸ்தாய நமः. ஓஜனோத்கிராயகாய நமः. ஓம் ஓஷாத்யாய औषवद्धिनिकेन्द्रविग्रहाय नमः. ओम ग्रीं रत्नाय नमः. ओम ग्रींकाराय नमः. ओम ग्रीमते नमः. ओम हेरम्भूषणाय नमः. ओम गृतद्गलयाय नमः. ओम अर्धादिने नमः. ओम गृध्याय नमः. गृष्टाय नमः. ओम गृष्टिसिद्धाय नमः. ओम हरिबुद्ध्राय नमः. ओम हरिप्रीताय नमः. हरिद्वैसमाराध्याय नमः. रिक्तसंसाराय नमः. ओम रिभुकान्तये नमः. रित्यवर्णनाय नमः. रिभुकन्त्रे नमः. रिडीनाशनाय नमः. रिद्धाञ्जनाय नमः. ओम हरप्रियाय नमः. ओम हरपुत्राय नमः. ओम हराराध्याय नमः. हरिणाङ्गतिखामणये नमः. भयारूढाय नमः. हरिहरसुनवे नमः. ओम हरिहरमुखाभ्युदाय नमः. ऐय्यक्षलिङ्गेन्द्रदाय नमः. ओम आद्यसुदाय नमः. ओम गविषे नमः. ओम रक्षकाय नमः. ओम रक्षितेज्ये नमः. रक्षोनादिविनाशकृते नमः. ओम रज्ञाङ्गिराय नमः. रजनीशारिणे नमः. रणद्धञ्जीर्भूषणाय नमः. रजितार्णवाय नमः. राजीवाक्षाय नमः. पूर्णपुष्कलासंयुक्ताय नमः. ओम पूर्णानन्ताय नमः. ओम ग्रींकारदे नमः. ओम श्रीकान्तमित्रमाणाय नमः. ओम पुष्पालङ्कृताय नमः. ओम पुण्यवर्धनाय नमः. ओम पुण्डरीकेदक्षाय नमः. ओम दात्रे नमः. ओम त्रिसात्कृते नमः. ओम त्रिगुणात्मिकाय नमः. ओम धानभाय नमः. ओम सिंहारिणे नमः. ओम त्रिनेत्राय नमः. ओम त्रिनेत्र ओम यंत्रे नमः. ओम यंत्रदिग्गंठनमण्डलाय नमः. ओम यदीश्वराय नमः. ओम यज्ञपाठमध्यस्थाय नमः. ओम यजनप्रियाय नमः. यजनाङ्गाय नमः. ओम त्रियतकाय नमः. लाङ्गूढवक्षणाय नमः. ओम लावण्यसिद्धादाय नमः. अलङ्घनाय नमः. ओम रक्षणार्थभूषिताय नमः. रक्षेन्द्रकृताय नमः. रक्षीप्रदाय नमः. महादेवताभ्यो नमो नमः. ओम ग्रां ग्रौं श्रीरितिशरण ओम ग्रीं करगरपुत्राय पुत्रलाभाय श्रीमदगजवागणाय महाशास्त्रे नमो नमः. यदाशक्ति दिव्यनामार्चन पूजां समर्पयामि. ओम पाणी धूपदीप नैवेद्यं चिदिवार्णमण्य एल्लारुम प्रसाद कुडुत्तुनु. अमृतम भवतु एतत्सर्वम् अमृतोपहारनिवेदयामि. नालीर्गेलगण्डध्वज कदलीफल रक्तफलानि नारङ्गफलानि समस्त विशेषफलानि सर्वम् अमृतोपहारनिवेदयामि. नैवेद्यारण्यं समर्पयामि. वेद यो भावायतनं वेद आयतनभान् भवति. पूर्णपुष्कलाम्बिकाधरेद अळुगुत्तिनमालङ्कृत देवताभ्यो नमो नमः. ओम वेदोत्तमन्तरपङ्कजं समर्पयामि. ओम सोमो भायेदस्य राज्यमादत्ये.
என்ன மெய்யன்பர்களே, தூப தீப ஆராதனைகளை பார்த்து ஐயனாரின் அழகினை ரசித்து அருள் பெற்று மகிழ்ந்திருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் ஆலயத்தை ஒரு வலம் வருவோம். வலம் வரும் பொழுது வளர்ந்து வரும் செடிகளையும் மரக்கன்றுகள், தென்னை மரக்கன்றுகள், மாக்கன்று, வாழைக்கன்றுகள் இவர்களை பார்த்து சுற்றுச்சுவரின் வண்ணமிகும் சுற்றுச்சுவரின் அழகினையும் ரசித்து ஆலயம் சென்று மீண்டும் அந்த ஐயனாரை தரிசித்து மகிழ்வோம். குலதெய்வத்தினை குறைகள் நீங்க குதூகலம் பொங்க வேண்டி மகிழ்வோம். வாருங்கள். எமது வேண்டுகோளுக்கு இணங்கி இந்நாள் தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் நன்னாள் அன்று மாலையில் நடைபெற்ற நமது குலதெய்வ அபிஷேக ஆராதனைகளை மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள் இவர்களுடன் குலதெய்வக்காரர்கள் கலந்து கொண்டு என்னை மகிழ்வித்தார்கள். நானும் மகிழ்ந்தேன். ஐயனாரும்
மகிழ்ந்திருப்பார் என நினைக்கின்றேன். ஆண்டவன் அருளால் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டோம். அவர்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இனிவரும் காலங்களில் தமிழ் மாத முதல் நாள் அன்று நமது ஆலயத்தில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை மற்றோரும் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்புடன் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். தரணி சிறக்க தை பிறந்தது, தாங்களும் சிறக்க மனம் மலர்ந்தது, மகிழ்வு தந்தது. ஆலய நிகழ்ச்சிகளை பார்த்து கழித்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தை திருநாள் இந்நாள் உங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்கும் நாளாகும். இனிவரும் நாட்கள் அனைத்தும் நன்மை தரும், மகிழ்ச்சி தரும் நாட்களாக அமைந்திட எல்லாம் வல்ல நமது குலதெய்வத்தினிடம் பிரார்த்தனை செய்து மகிழ்கின்றேன். மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.